ஜெய் சர்க்குருநாதா. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த இடம் வந்து சகோரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு க்ஷேத்திரம். ஷிரடிலேருந்து சரியாக ஒரு ரகதா பக்கத்தில் தான் இருக்குது. இங்கே என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, பாபாவினுடைய பரம அனுகிரகத்துக்கு பாத்திரமான உபாசினி மகாராஜ் அவர்களுடைய ஆசிரமம் இருக்குது. அது மட்டும் இல்லை, உபாசினி மகாராஜுடைய ஆசிரமம், கோதாவரி மாதாஜியினுடைய அந்த சமாதி, அது மட்டும் இல்லை பாபாவுக்கு முதலாக ஆரத்தி எடுத்த பாபு சாஹேப் ஜோக் அவருடைய சமாதி கூட இங்கே தாங்க இருக்குது. ஏகமுக தத்தாத்திரேயர் கோவிலும் இங்கே தான் இருக்குது. ஷிரடிக்கு வரக்கூடிய எண்ணற்ற பக்தர்கள் அவருடைய பாபாவினுடைய பரம பக்தரும் எதிர்காலத்தில் சத்குருவுமாக வடிவம் கொண்ட உபாசினி மகாராஜ் அவருடைய ஆசிரமத்துக்கு அவசியம் நீங்கள் எல்லாரும் போகணுன்றதுக்காக இந்த ஒரு வீடியோ பதிவு. அது மட்டும் இல்லை, அந்த ஆசிரமத்தில் நிறைய வைபவங்கள் இருக்குது. நம்ம சாய்நாதருடைய வைபவம், அடியார்களுடைய வைபவங்கள் நிறைஞ்சிருக்கு, நீங்கள் பார்க்கலாம். ஒரு முறை அவசியம் நீங்கள் வந்து இந்த சக்கோரியில் இருக்கக்கூடிய உபாசினி மகாராஜுடைய ஆசிரமத்தை நீங்கள் தரிசிக்கணும். நம்ம பாபாவுக்கு பஞ்சாரத்தி எடுத்த ஜோக் அவருடைய சமாதி கூட இங்கே தாங்க இருக்குது. இதெல்லாம் வந்து அனுபவிக்கணும். அனுபவித்தா அதில் இருக்கக்கூடிய உள்ளார்ந்தமான விஷயங்கள் நமக்கு நல்லா புலப்படும். ஆகையினால் ஷிரடிக்கு நீங்கள்லாம் வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நீங்கள் வருகை தரணும் அப்படின்றத அப்படின்னு இந்த தருணத்தில் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஏகமுக தத்தாத்திரேயர் சுவாமி, 3 முகம் தத்தாத்திரேயர் தான் பார்த்துருக்கோம். இங்கே இருக்கிறவருக்கு ஏகமுகம். அவசியம் தரிசனம் பண்ணுங்க. குருநாதருடைய அனுகிரகம் உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பூர்ணமாக கிடைக்கட்டும் அப்படின்றத வந்து அடியேன் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். குருநாதருடைய அனுகிரகம் உங்கள் எல்லாருக்கும் இருக்கட்டும். உங்கள் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த பதிவை அடியேன் சமர்ப்பிக்கிறேன். ஓம் சாய்ராம்.